விசில் அடித்து ஒவ்வொரு கட்சிகளுக்கா விஜய் அழைப்பு கொடுத்திருந்தாரு. கடைசி வரைக்கும் யாருமே வரல. தாவேகா தனித்து விடப்பட்டதாகவும் பலரும் சொல்றாங்க. தாவக பொறுத்தவரையிலும் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். கூட்டணி என்பது இன்றைய சூழலில் தங்களுடைய நிலைமைக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிற சூழல். கொள்கை கூட்டணி இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் கூட்டணி ஒன்று சேர்கிறால் இது வியப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேனா உங்க தலைவர் அடிக்கடி சொல்றாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் சொல்றது என்னமோ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் யாருக்கு தான் போட்டி நடக்குது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்களுக்கு தெரிந்த ஒன்று, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி சொல்வதும் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு நேரடியாக போட்டியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துகிற சக்தி இவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் 10 முறை தோல்வியை தழுவிய பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பே இல்லை.